எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப சிம்பிளாக இருக்கிற, ரொம்ப ஈஸியாக செஞ்செடுக்க முடியற ஒரு சேமியா உப்புமாவோட ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். 4 பேருக்கு சாப்பிட்றதுக்காக 200 கிராம் அளவுக்கு சேமியா, வறுத்த சேமியா தான் எடுத்து வச்சுருக்கு. முதல்ல இது நம்ம வேக வச்செடுக்கணும். 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி கொதிக்க விட்டுருக்கு. அதுக்குள்ளே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் கூடி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. சேமியா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் கொஞ்சம் ஆயில் கூடி சேர்த்துருக்கிறது. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வறுத்தெடுத்து வச்சுருக்கிற சேமியா அதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. மார்க்கெட்லேயே வறுத்த சேமியா வாங்குறது கிடைக்கும். பச்சையாக இருக்கிற சேமியா தான் வாங்குறேன் அப்படின்னா ஒரு டைம் வறுத்தெடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டு சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வெந்திருக்கு. அதுக்கப்புறம் தண்ணி வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் பச்சை தண்ணி கூட ஊற்றி விட்டுருச்சு அப்படின்னா ஒட்டாமல் இருக்கும். அது அங்கே இருக்கட்டும். ஒரு கடாய்க்குள்ளே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி இருக்கு. நெய் சூடானதுக்கு பிறகு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை அதுக்குள்ளே போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது கூடவே 10 முந்திரி பருப்பு கூடி சேர்த்து வறுத்துருக்கு. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரைசின்ஸ், திராட்சை அது கூடி சேர்த்து நல்லா வறுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். மிச்சம் இருக்கிற நெய் கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் கூடி நான் ஊற்றுறேன். நெய்யோட மனம் கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கும் உப்புமாவுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கறதுக்கும் கொஞ்சம் ஆயில் கூடி சேர்க்கறது நல்லாயிருக்கும். வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்ததுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு நைஸாக கட் பண்ணால் வெங்காயம் சேர்த்துருக்கு. 2-3 பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலை கூடி சேர்த்து நல்லா வதக்கி சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கூடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி நைஸாக கட் பண்ணது, 1/4 கப் அளவுக்கு நைஸாக கட் பண்ண கேரட்டு, 1/4 கப் அளவுக்கு வேக வச்ச க்ரீன் பீஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் சேர்க்கும்போது வேக வச்சு சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிற வேக வச்ச சேமியா அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். தீ வந்துட்டு மீடியம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுற டைமில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் கூடி ஊற்றி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை கூடி சேர்த்தா கரெக்டாக டேஸ்ட் பேலன்ஸ் ஆகும். பிடிச்சா அது கூடி சேர்த்துக்கோங்க. நான் எப்போவுமே சேமியா அதுவும் கூடி சேர்த்து செய்யறது. சில டைம் நான் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணுற டைமில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாய் சாஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுவேன். சில டைம் வந்துட்டு கொஞ்சம் மசாலா போட்டு சேர்த்துட்டு அந்த மாதிரி விதவிதமாக மாற்றி மாற்றி டேஸ்ட்டில் செஞ்சு எடுத்துருவேன். எது உங்களுக்கு பிடிக்குமோ அது நீங்கள் சேர்த்து இந்த மிக்ஸ் பண்ணுற டைமில் அது கூடி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இப்போ எதுவுமே சேர்க்காமல் சிம்பிளாக தான் செஞ்சு எடுத்துருக்கு. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை, கேஷ்யூ நட்டு, ரைசின்ஸு எல்லாமே சேர்த்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பிளேட்டில் மாற்றி சாப்பிட்டுக்கலாம். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.